சாதாரணமாக உலகத்தில் எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு நீதி, இஸ்லாத்துலேயும் உள்ள ஒரு நீதி என்னன்னு கேட்டால், எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் மனம் வந்து கொடுக்குறதா நமக்கு செல்லும். இறுதி ஹஜ்ஜில் அதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்தவனுடைய பொருள் எது உங்களுக்கு ஹராம் அவனா மனமும் வந்து உங்களுக்கு தந்தாலே தவிர என்று சொன்னாங்க. மகரை கூட கட்டாயம் கொடுக்கணும், அந்த பெண்ணாக மனமும் வந்து உங்களுக்கு விட்டு தந்தார்களே ஆனால் நீங்கள் சாப்பிடுங்கள், இப்படி தான் நமக்கு இப்படி தான் ஹலால் ஆகும் அடுத்தவனுடைய. அதே மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு மனைவியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கா வெறுப்பு வந்து வேணான்னு டைவர்ஸ் பண்ணான்னா அது ஓகே, அது செல்லும். ஆனால் இதை வந்து கட்டாயப்படுத்தி செஞ்சால் கத்தியை வச்சுட்டா முண்டாடி தலாக்குன்னு சொல்லு இல்லை கொண்டு விடுவேன். அவன் என்ன செய்யறான், கத்திக்கு போயிருந்துட்டு தலாக் இவங்க தான் சொன்ன முத்தலாக் ஆயிருமே, தலாக்குன்ட்டான், செல்லும் எழுதி வைக்கிறாங்க. அப்போ யாராவது கெடுத்து நினைச்சோம்னா அவரை கூட்டிகிட்டு போய் என்ன செய்ய வேண்டியது, கத்தியை கழுத்தில் வச்சு தலாக்குன்னு சொன்னால் கொண்டாடியே பிரிஞ்சிருவான், முடிஞ்சு வச்சுக்காத. அதே மாதிரி வந்து ஒரு பொருளை வச்சிருக்கிறான், இது வந்து 50 ரூபாய்க்கு தாங்குறோம், தரமாட்டேங்கிறான், 50 ரூபாய்க்கு தரா இந்தங்க, இது ஹலால். அதாவது கட்டாயப்படுத்தி வந்து செய்கிற கொடுக்கல் வாங்கல், கட்டாயப்படுத்தி செய்யக்கூடிய நிக்காகு, கட்டாயப்படுத்தி செய்யக்கூடிய தலாக்கு, இதுகள் எல்லாம் கூடும், இது செல்லும். எதில் ஹனஃபி மதுவுடைய கிதாபில் செல்லும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். எப்படி செய்கிறாங்க, அதாவது 10 விஷயங்களாம், 10 விஷயங்கள் வந்து கட்டாயப்படுத்தினாலும் அது செல்லத்தக்கது தான். ஒன்று அந்நிக்காகு, ஒன்று என்ன, ஃபஸ்ட்டு என்ன, கல்யாணம் அந்த பொண்ணு வேணவே வேணாங்குது, இந்த மாப்பிள்ளைய வச்சு என்ன செய்கிறது, ஒன்று கொளுத்தறுத்து ஒத்துக்கிற சொல்லு, ஒத்துக்கிறேன் கல்யாணம் செல்லும். அப்போ ரசூலுல்லாஹ் நம்ம ஒரு பெண்ணுன்னு சொன்னாங்களே, என் தகப்பனார் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, எனக்கு பிடிக்கல, என்னை கேட்கவும் இல்லை அப்படின்னு சொன்னோம், உனக்கு பிடிக்கல கேட்கலையா ரத்து செஞ்சிடறாங்க, அப்போ கல்யாணம் இல்லை ஓடுன்ட்டாங்க. அப்போ கட்டாயப்படுத்தினா செல்லாதுன்னு வகி சொல்லுது, இவன் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணலாம்ங்கிறான். அப்போ ஒரு பெண்ணை தூக்கிட்டு போய் கூட என்ன செய்யலாம், கல்யாணம் பண்ணலாம். ஒரு பையனை கூட தூக்கிட்டு போய் என்ன செய்யலாம், அவன் பணக்கார பையனாக இருக்கிறான், ஒரு ஏழை விட்டு பொண்ணு கடத்திட்டு போயிட்டே கல்யாணம் பண்ணும், 2 சாட்சி தான் இருக்காங்க, நான் தான் வழி, அவன் என்ன செய்கிறான், ஏற்றுக்கொண்டேன் புதுசு முன்னாடி ஆயிடுவாங்க. இது செல்லுமா, இஸ்லாமிய ஆட்சி, இவங்க கையில் இஸ்லாமிய ஆட்சி இருந்து இந்த சட்டம் நடைமுறையில் இருந்தால் என்ன ஆயிரு, செல்லும்ன்றாங்க. அப்போ நிக்காகும் செல்லுமா, தலாக்கும் செல்லுமா, இந்த மாதிரி கட்டாயப்படுத்துறது. அது மாதிரி லிஹாரு இத்தாக்கு, ஒருத்தன் அடிமை வச்சிருக்கிறான், டேய் விடுதலை செய்யடா, விடுதலை, கத்திக்கு பயந்துக்கிட்டு, துப்பாக்கி பயந்துக்கிட்டு, அது விடுதலை ஆயிருமா. அதே மாதிரி வந்து நேர்ச்சை, சத்தியம், இதெல்லாம் அவனாக செஞ்சால் தான் நேர்ச்சை ஆகும். நேர்ச்சை செய்யும், ஒரு ஆடை இருப்பான், நேர்ச்சை செய்யறே இல்லைப்பா, அவனை இல்லாதான் இருப்பான், சரி அல்லாவுக்கு அவர் நேர்ச்சை செய்கிறேன், அறுவாளுக்கு பயந்துட்டு சொல்கிறான், இது அவன் நேர்ச்சி கண்டிப்பாக கடமையாயிருமா அவனுக்கு. இப்படி அவனா எழுதுவானா, உலகத்தில் எந்த நாட்டிலையும் செல்லாதுங்க இது. எந்த ஒரு நாட்டிலையும் மற்ற நாடுகளில் சட்டம் எழுதி வச்சுக்கிறாங்களே, என்னை கம்பல் பண்ணி செஞ்சார்கள். எத்தனையோ கேஸில் வந்து 25 வருஷம் ஒருத்தனோட வாழ்ந்துட்டு ஒரு பொம்பளை போய் என்னை கட்டாயப்படுத்தி அதை ஏற்றுக்கிறாங்க. 25 வருஷம் கட்டாயப்படுத்த இயலாது. ஒரு பெண்ணு வந்து 25 வருஷம் ஒருத்தனோட வாழ்ந்துவிட்டு என்னை கற்பழிச்சிட்டான் 25 வருஷமாங்கிறான், அதை ஏற்றுக்கிட்டாங்க ஓட்டு. 25 வருஷமாக நடத்திக்கிட்டு இருப்பான், ஃபஸ்ட் டைம் தான் சொல்லணும், அதையும் ஏற்றுக்கிறாங்க. கட்டாயப்படுத்தினாங்கிறது அதுக்கு ரீசனே இல்லை, அதை ஏற்றுக்கிட்டு இவன் கற்பழித்து விட்டாண்டு தண்டிக்கிற உலகத்தில் இவன் என்ன பண்ணுறாங்க, கட்டாயப்படுத்தினா எல்லாம் கூடுங்கிறாங்க. அப்போ கட்டாயப்படுத்தி கட்டாய கல்யாணம், கட்டாய தலாக்குன்னா இப்போ உலகத்தில் யார் என்ன செய்ய முடியும்? பக்கத்தில் பெரிய வீடு வச்சுக்கிறாங்க, தேவையாக இருக்குது, அது என்ன செய்கிறது, 1000 ரூபாய்க்கு தர்றியா, கொண்டுருவேன்னு சொன்னால் தர்றேன்ருவான், ஏன் சொத்தாயிரும். ஆனால் பக்கத்து வீட்டு சொத்தை சொந்தமாக்கிடலாமா இல்லையா? அப்போ நம்முடைய சொத்தாக்குவதாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டியதில்லை, அவன் மனவு வந்துலாம் தர வேண்டியதில்லை. கட்டாயப்படுத்தினா ஓசியாக கூட தருவான்ல, சும்மா கேட்டால் தரமாட்ட ரேட்டு பேசிக்கிட்டு இருப்பான். கொலை பண்ணிடுவேன்னா உன்னையே கொண்டுருவோம், பொண்டாட்டியை கொண்டுருவோம், பிள்ளையை கொண்டுருவேன், என்ன செய்வான், இல்லைங்க நீங்கள் எடுத்து போங்க, இருக்கு தாங்க. இது ஹலாலாம், இந்த வியாபாரம் செல்லுமா, இந்த மாதிரி நம்ம தேவையா? இது குஃப்ருல இருந்துருப்போங்கடா நீங்கள், இதுக்கு அது பரவாயில்லை, அவங்க கூட இப்படி சொல்ல காணாம. இப்படியான ஒரு மார்க்கத்தில் இருக்கிற அந்த மதுஹபில் இருக்கிறதுக்கு பதிலாக அதில் குஃப்ருல கூட இதெல்லாம் இல்லையே, அவங்க கூட சொல்ல மாட்டேங்கிறானே. எவ்வளோ கேவலமான முறையில் வந்து ஹராமாக சம்பாதிக்கிறதுக்கு, ஹராமான முறையில் கொடுக்கல் வாங்கல் ஆக்குவதற்கு, ஹராமான முறையில் நிக்காக செய்வதற்கு எப்படியெல்லாம் சட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள். இதை நம்ம பார்க்குறோம், கட்டாயப்படுத்துறது செல்லும்னு சொல்லி.